எலியாவா, நீ யார் தீர்க்கதரிசியா? ஆமா சொல்லும்போது இல்லை இல்லை, நான் தேவனுக்காக வழியை ஆயத்தப்பக்கப்பட்ட மனுஷன். நான் தேவனுக்காக அந்த ஸ்தோத்திரம் பிதா என்னை அனுப்பின அந்த ரூட்டு. ஆமா, குமாரனுக்கு ஒரு வழியை உண்டாக்க வேண்டும், அதற்காக நான் இருக்கிறேன்ங்கிற முடிவில் தெளிவாக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த காலை வேளையில பரலோகம் தெளிவாக உங்கள் வாயின் பிறப்பை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறது. அநேக நேரம் பலவீனமான வார்த்தை, முடியாதுங்கிற வார்த்தை, கிறிஸ்துவின் நாமத்தை மட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தை, அநேக நேரம் ஆமா சாட்சி இல்லாத வார்த்தை, அநேக நேரம் ஆமா தேவனை துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையில விட்டணும், இன்னைக்கோடு விட்டணும். இன்னைக்கோடு இதுல இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்னை உண்டாக்கி இருக்கிறார். ஆமா ஆமா சில காரியங்கள் வரும்போது ஆமா நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் தற்கொலைக்கு நேரம் போயிடுறேன், நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா என்னெல்லாம் கத்திரியான் படைக்கணும், என்னெல்லாம் ஏன் உளிதுக்கு அழைக்கணும், என்னெல்லாம் தேவன் ஏன் உண்டாக்கணும், நான் அன்ஃபிட், நான் ஃபெயிலியர்ஸ், ஆமா நான் தோற்கப்பட்டவன், இதெல்லாம் இதை பேசக்கூடாது. இல்லை இல்லை, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்காக விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள். எனவே தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமா காட்டு புஷ்பங்களை பாருங்கன்னாரு, பறவைகளை பாருங்கள்னாரு, எல்லாத்தையும் பாரு. நீ யாரு? நீ விசேஷமானவன். ஆமா நீங்கள் விசேஷமானவர்கள். ஒருவேளை இந்த காலையில் உங்கள் தேவையில் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த நேரம் வனாந்தரத்தை போல இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை இப்போ ஏதோ ஒரு காரியத்தில் சுத்தி ஏதோ செக் வச்சிருக்க மாதிரி இருக்கலாம். இல்லை இல்லை, சோர்ந்து போதீங்க. ஒரு விசேஷ பர்பஸோடு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கு.